ஃபைனலி த வெயிட் இஸ் ஓவர். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் 97 அவுட் ஆஃப் 100, இங்கே 87 அவுட் ஆஃப் 90. ஸோ இந்த ஒரு பேப்பரில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்கள் மார்க் குறைச்சிருக்காங்கன்றதை இந்த பேப்பர் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எஸ், இதுக்கப்புறம் வந்து என்னோட பயாலஜி ஸ்கேன் காப்பி மட்டும் என்கிட்ட இருக்குது. அதாவது நான் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்கேன் காப்பி போடலை, பயாலஜிக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணி வீடியோ போடலாமா வேணாமான்ற சொல்லுங்கள். இப்போ நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஜூனியர் செட், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட பேப்பர் தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னோட ஒரே ஒரு பேப்பர் இருக்குது. அண்ட் ஏன் நான் அதை மட்டும் நான் ஸ்கேன் காப்பி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் தான் எனக்கு சென்டம் வந்துச்சு. ஸோ அந்த பேப்பர் வந்து நான் வீடியோ அப்லோடாக பண்ணலாமா வேணாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவை ரெடி பண்ணிடுறேன். இஃப் நாட் வேணாம். அண்ட் எஸ், வாங்க எங்கெங்கே மார்க்ஸ் போயிருக்குன்னு பார்ப்போமா. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் எடுத்துட்டாரு. தென் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லை. 3 மார்க் மேபி 37 கம்பல்சரி கொஷின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு மார்க் போயிருக்கு. இல்லை. ஸோ அது கம்பல்சரி கொஷினாக எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ உள்ளே நம்ம பார்த்தோன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். வேறு எங்கே மார்க் போயிருக்கு. பேசிக்காக பார்க்குறப்ப எனக்கு கொஷின் நம்பர், எந்த கொஷின் நம்பரில் என்ன கொஷின் இருந்துச்சு, எது 3 மார்க் எது 2 மார்க்லாம் ஞாபகம் இல்லை. வாங்க உள்ளே போய் நம்ம பேப்பர் அப்படியே பார்க்குறப்பே பார்த்துருவோம். ஸோ 1 மார்க்கில் எந்த குறையுமே இல்லை, 20 அவுட் ஆஃப் 20. ஸோ அதுக்கப்புறம் 2 மார்க் வருமா. 2 மார்க்கில் 1 2 3 4 5 இந்த 2 மார்க்ஸ்லாம் கரெக்டு தான். 6 7 2 மார்க்குமே வந்து கரெக்டு தான். அண்டு இது தான் வந்து க்ரியேட்டிவ் 2 மார்க், ஐ மீன் கம்பல்சரி 2 மார்க்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு எழுதியிருக்காரு, கரெக்டு. 3 மார்க்குள்ளே வராரு. 1 3 மார்க் கரெக்டு. இங்கே ஏதோ அடிச்சிருக்காரு. 2 3 4 ஓ மை காட். ஓகே, இந்த 4th 3 மார்க்கில் ஒரு 1 மார்க் போயிருக்கு. எங்கே போயிருக்குன்னா இங்கே சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றிருக்காரா, மாற்றி சால்வ் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே எவல்யூஷன் தப்பு போல் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா என்னன்றதை நீங்கள் பொறுமையாக வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே ஒரு மார்க் போயிருக்கு. மற்ற 2 மார்க் எங்கே போயிருக்கு நம்ம பார்க்கணும். அதோட 4 5 3 மார்க்கு. தென் 6வது 3 மார்க்கு, 7வது 3 மார்க்கு. ஸோ ஓகே, 7 3 மார்க்கும் ஓ மை காட். 5 மார்க்கில் எடுத்த ஃபர்ஸ்ட் 5 மார்க்கே வந்து 2 மார்க் குறைச்சிருக்காங்க. அதான் அப்போ அங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு 2 மார்க்னால் 3 மார்க் காலி ஆகிடுச்சு. ஸோ அதான் 97 வந்திருக்கா. ஸோ இங்கே இருக்கிற 2 மார்க் போயிருக்கு. ஏன் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஓகே இது வரைக்கும் ஃபைன். தென் இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் sin squared d + cos squared equal to 1. ஓகே ஃபைன். இதுக்கு மேலே வந்து சால்வ் பண்ணணுமா. ஆக்சுவலி கொஷின் என்ன, ஸோ கொஷினே என்னன்னு தெரியாது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஷின் என்னன்னு தெரியாதனால இது என்ன மெத்தடுன்ட்டு மறந்துட்டேன் கைஸ். ஸோ கைண்ட்லி செக் இட் அவுட். அண்ட் அடுத்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக தான் எழுதிருப்பாரு. எல்லா மார்க்ஸும் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆன்சரை கரெக்டாக எழுதியிருந்தாலே போதும். ஸ்டெப்ஸை வந்து ரொம்ப முழுங்காமல் கரெக்டாக அந்த ஸ்டெப்ஸ் எங்கெங்கெல்லாம் எழுதணுமோ அந்த ஸ்டெப்ஸ் எலாபரேட் பண்ணி எழுதினாலே மோர் தென் சஃபிஷியன்ட். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே தான், ஃபைன். இங்கெல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்க. அந்த கேல்குலேஷன்ஸ்க்கு நீங்கள் கீழே ஒரு லைனை போட்டு அதுக்கு அந்த ஒரு லைன் கீழே மட்டும் நீங்கள் கேல்குலேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் பென்சிலில் பண்ணாலும் சரி இல்லை பெனில் பண்ணாலும் சரி உங்களோட மெயின் ஸ்கிரிப்ட் ஆன்சரில் அது வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வந்து பண்ணாது. இந்த மாதிரி க்ளவுடாக போட்டு ஹைலைட் பண்ணணுன்ட்டும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லைனா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக எழுதியிருந்தாலுமே வந்து போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ளவுடு போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணி மேபி நீங்கள் பாக்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க. இப்படி போடுறதுனால ஃபைன் தான், எதுவும் பிரச்சனைலாம் இல்லை. அண்ட் தென் தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடாலஜி அண்ட் வே பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் தட் உங்கள் பேப்பர் பார்க்க வந்து நீட்டாக இருக்குது அண்ட் எலகண்ட்டாக இருக்குன்றதை மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை. த பேப்பர் வாஸ் குட் அண்ட் 97. என்னோட 12th மேக்ஸ்லேயும் வந்து 97 தான் எடுத்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கேன் காப்பி என்டரில். ஸோ இந்த டப்பாவை பார்த்தவங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துருக்கும், ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் 5 மார்க் டு அட்டன் இல்லை.
ஸோ அந்த மாதிரி கொஷினை பார்த்தாலே ஜாலியாகிடும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ் அண்ட் ஈஸியர் பார்ட்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ரஃப் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை கொஷினை எழுதிட்டு இதை அடிச்சுட்டு வேறு எழுதியிருப்பார். ஓகே கைஸ், இதோட இந்த பேப்பர் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே தான் நீங்கள் நிறைய கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாதியில் நம்ம எந்த சம நிப்பாட்டுறோம் இல்லை வேறு எங்கேயாச்சும் ஆன்சர் இதுக்கு மேலே வருமான்ற டவுட்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் கிளாரிஃபை பண்ணுன்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த அளவுக்கு எந்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ, எத்தனை மாடல்ஸ் ஆஃப் சம் பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் தென் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கிறத பார்த்தாலே, ஸோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கேட்டிருக்கானா, அப்போ எக்ஸ்க்கான வேல்யூவும் ஒய்க்கான வேல்யூவும் அதை நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டுமான்றதை நீங்கள் ஒன்ஸ் ரீகால் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ மாதிரி கொஷினை தெளிவாக படித்து நம்ம கேட்டதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்குமான்றதை ஒன்ஸ் பார்த்தீங்கனாலும் வில் கம் டு நோ தட் வாட் இஸ் த மிஸ்டேக் ஹேவ் யூ டன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த பயாலஜி ஸ்கேன் காப்பி வேணுமா வேணாம் பண்ணுறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.